நகைச்சுவை நாடகம் அணுக்குள் அடித்த கலாட்டா. தலைப்பு அணுவின் அமைப்பு. பாத்திரங்கள் ஆசிரியர் குமார், லதா, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அறிவிப்பாளர். காட்சி 1. வகுப்பறை. அறிவியல் வகுப்பில் ஆசிரியர் அணுவின் அமைப்பு பற்றி கற்பிக்கிறார். ஆனால் குமார் வழக்கம் போல் குறும்பில் இருக்கிறான். மாணவர்களை, இன்று நாம் அணு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஐயா, அணுனா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கும் அண்ணாவா? இல்லை, இது அறிவியலில் வரும் அணு. உலகில் உள்ள எல்லா பொருட்களும் இதனால் உருவாகியுள்ளன. ஐயா, அணுவுக்குள் யார் யார் இருக்கிறார்கள்? அதை அவர்களே வந்து சொல்லட்டும். காட்சி 2. அணுவின் அமைப்பு. குடும்பம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். வணக்கம், நான் புரோட்டான். நான் மிகவும் பொறுப்பானவன். எப்போதும் அணுக்கருவில் தான் இருப்பேன். நியூட்ரான். நானும் அங்கே தான் இருப்பேன். யாருடனும் சண்டை இல்லை. எனக்கு மின்னூட்டமே இல்லை. எலக்ட்ரான். என்னை யாராலும் பிடிக்க முடியாது. நான் எப்போதும் அணுக்கருவை சுற்றி கொண்டிருப்பேன். அடடா, நீங்க வீட்டு பாடம் செய்யாமல் வெளியே சுற்றும் என் அண்ணலை போலவே இருக்கீங்களே. நான் சும்மா சுற்றலை, ஆற்றல் மட்டங்களில் ஒழுங்காக சுற்றேன். காட்சி 3. குறும்பு கேள்விகள். புரோட்டான் அண்ணா, நீங்கள் ஏன் வெளியே வரமாட்டீங்க? நான் வெளியே வந்துட்டு அன்பே குழம்பி போய்விடும். நியூட்ரான். நானும் வெளியே வந்தால் சமநிலை குலையும். அப்படின்னா எலக்ட்ரான் மட்டும் ஏன் வெளியே சுற்றுது? நான் வெளியே இல்லை, அணுக்கருவை சுற்றி கொண்டிருப்பேன். அதுதான் என் வேலை. அணு எண்ணை யார் முடிவு செய்கிறார்கள்? நான் தான். என்னுடைய எண்ணிக்கை அணு எண். அப்படியா? அப்போ வகுப்பு தலைவரும் நீங்கள் தான். காட்சி 4. அறிவியல் வெர்சஸ் குறும்பு. சரி குமார், ஒரு கேள்வி. புரோட்டானின் மின்னூட்டம் என்ன? பாசிட்டிவ். எலக்ட்ரானின் மின்னூட்டம்? நெகட்டிவ். நியூட்ரான்? அது நியூட்ரல். அதனால் தான் சண்டை போடாது. காட்சி 5. நிறைவு. இன்று என்ன கற்றுக்கொண்டோம்? புரோட்டான் நேர்மின். எலக்ட்ரான் எதிர்மின். நியூட்ரான் மின்னூட்டம் இல்லை. மூவரும் சேர்ந்து அறிவியலை சுவாரஸ்யமாக்குறாங்க. அறிவியலை கற்றால் உலகை புரிந்து கொள்ளலாம். கேள்விகள் கேட்டால் அறிவு வளரும். நன்றி.